இன்றைக்கு சிலர் இப்படி சிந்திக்கிறார்கள். குர்பானி கொடுப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுத்தால் போதாதா என்று. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது நாமாக முடிவு செய்வதல்ல. அல்லாஹுவும் அவன் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த வழிமுறையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். துல்ஹஜ் மாதத்தில் அல்லாவுக்காக செய்யப்படும் மிக முக்கியமான இபாதத்துகளில் ஒன்றுதான் குர்பானி. அதற்கு மாற்றாக நம்முடைய அறிவால் வேறு வழி அமைக்க முடியாது. ஒருவர் குர்பானி செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு பெரிய தொகையை சதக்காவாக கொடுத்தாலும் அது குர்பானிக்கான மாற்றாக ஆகாது. சதக்காவுக்கு அதன் தனி நன்மை உண்டு, ஆனால் குர்பானியின் நன்மை வேறு. மார்க்கத்தில் குர்பானிக்கு பதிலாக சதக்கா என்ற அனுமதி இல்லை. முழுமையாக குர்பானி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே அதன் பணத்தை தர்மமாக வழங்கலாம். மேலும் சிலர் ஆடு அறுப்பது சிரமம், மாட்டில் ஒரு பங்கு சேர்ந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குர்பானிகளில் மிக சிறந்தது ஆடுதான். வசதி உள்ளவர்கள் ஆடு கொடுப்பதிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் குர்பானியின் ஆரம்ப வரலாற்றிலேயே அல்லாஹ் வானத்திலிருந்து அனுப்பியது ஆடுதான். அதனால் இந்த அமலை எளிதாக்கி பலவீனப்படுத்தாமல் சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானி போதும் என்பதற்கும் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. குடும்பத்தில் யாருக்கு நிசாப் அளவு சொத்து இருக்கிறதோ அவரவர் மீது தனித்தனியாக குர்பானி கடமையாகும். குர்பானிக்காக தேர்வு செய்யப்படும் பிராணிகளும் ஆரோக்கியமானதும் குறைபாடில்லாததுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் குர்பானி என்பது வெறும் இறைச்சி விஷயம் அல்ல. அது அல்லாவுக்கான தியாகத்தையும் இறையச்சத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு மாபெரும் இபாதத். எனவே குர்பானியை மார்க்கம் சொல்லித்தந்த வரையறைகளோடு நிறைவேற்ற முயற்சி செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த அமலை அறிமுகப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். துல்ஹஜ் முதல் 10 நாட்களையும் அதிகமான இபாதத், தக்பீர், துவா, நோன்பு ஆகியவற்றால் சிறப்பிப்போம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.